இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம குப்த பேரரசை பற்றி பார்க்க போகிறோம். குப்தர்களின் காலம் இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் நிலப்பிரபுத்துவம் அந்த சமயத்தில் நல்லா இருந்துச்சு. வசதியானவர்களும் பணக்காரர்களும் ரொம்ப நல்லா வாழ்ந்தாங்க. அதனால் இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு குப்தர்களின் காலத்தை சொல்கிறோம். நிலப்பிரபுத்துவம்னு என்னென்னா அந்த நிலத்துக்கான ஓனர் மட்டும் நல்லா இருந்து அங்கே வேலை பார்க்குறவங்க கஷ்டப்படுறது. அதான் நிலப்பிரபுத்துவம் நல்லா இருந்ததுன்னா வசதியானவங்க பணக்காரங்களாம் நல்லா இருந்தாங்க, ஏழைகள் மிகவும் கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு குப்தர்கள் காலத்தை சொல்கிறோம். அதுக்கப்புறம் சிற்பம் கட்டிடக்கலை சிறப்பு பெற்று விளங்கிச்சு. குப்தர்கள் காலத்தில் வானவியல். குப்தர்களின் காலம் எப்போ இருந்ததுன்னா கிபி 300 to 700 இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாகியானின் குறிப்பு மக்கள் துன்பப்பட்டார்கள் அப்படின்னு குப்தர்கள் காலத்தை பற்றி சொல்லுது. ஆதாரங்கள்: இலக்கிய சான்றுகள், ஸ்மிருதிகள், நாரத ஸ்மிருதி, விஷ்ணு ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி, இதெல்லாம் குப்தர்கள் காலத்தை பற்றி சொல்லுது. கார்த்தியாயன விசாகதத்தர் நூல்கள், முத்ரா ராட்சசம் மற்றும் தேவி சந்திரகுப்தம். அடுத்து காளிதாசர் எழுதிய நூல் சாகுந்தலம். நீதிசாரம் என்ற நூலை எழுதியவர் காமந்தகர். நாணயங்கள், நாணய சான்றுகள், வெள்ளி நாணயங்கள். 2ஆம் சந்திரகுப்தர் வெள்ளி நாணயங்களை வெளியிடுறாரு. சமுத்திரகுப்தர் நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற படம் வெளியிட்டிருக்காரு. கல்வெட்டுகள்: மெக்ரூலி கல்வெட்டு 1ஆம் சந்திரகுப்தர் காலத்து கல்வெட்டு. அலகாபாத் கல்வெட்டு சமுத்திரகுப்தர் காலத்து கல்வெட்டு. ஹரிசேனர் இது அலகாபாத் கல்வெட்டு வடிவமைத்தவர். அலகாபாத்தை இப்போ பிரயாக்னு சொல்கிறோம், பேர் மாற்றிருக்காங்க. அடுத்து உதயகிரி மதுரா சாஞ்சை கல்வெட்டு 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தை சேர்ந்தது. பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர் காலத்தை சேர்ந்தது. செப்பு பட்டயங்கள், மெய்கீர்த்தி, இதெல்லாம் ஆதாரங்களாக இருக்குது. மதுபான் செப்பேடுகள். குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர். அதுக்கு அடுத்து வந்தவர் கடோத்கச்சர். இவங்க ரெண்டு பேரும் மகாராஜா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. 1ஆம் சந்திரகுப்தரை பற்றி மெக்ரூலி கல்வெட்டு கூறுகிறது. லிச்சாவி இளவரசியான குமாரதேவியை மணமுடிக்கிறார் 1ஆம் சந்திரகுப்தர். லிச்சாவி என்பது ஒரு கனசங்கம், ஒரு பெரிய குழு, அந்த மாதிரி மீனிங்கில் வரும், ஒரு மதிப்புமிக்க குழு. மகாராஜா அதிராஜா இப்படின்னு அழைக்கப்பட்டவர் 1ஆம் சந்திரகுப்தர். அடுத்து சமுத்திரகுப்தர். முக்கிய அரசர். குப்தர்களே முக்கிய அரசர் சமுத்திரகுப்தர். அலகாபாத் கல்வெட்டு பிரயாக் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி கூறுகிறது. அலகாபாத் கல்வெட்டை வடிவமைத்தவர் ஹரிசேனர். சமுத்திரகுப்தரின் படைத்தளபதி தான் ஹரிசேனர். இந்த கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டு நாகர் வடிவத்தில் 33 வரிகளை கொண்டது. இந்த கல்வெட்டில் தென்னிந்தியா மீது படையெடுப்பு செய்து 12 தென்னிந்திய அரசர்களை தோற்கடித்தவர் சமுத்திரகுப்தர் அப்படின்னு கூறுது. அந்த 12 தென்னிந்திய அரசர்களில் காஞ்சிபுரத்து விஷ்ணுகோபனும் ஒருவர். நாகர்கள் 9 அரசர்கள்: அச்சுதன், நாகபாணன். B.S. ஸ்மித் இந்திய நெப்போலியன் அப்படின்னு சமுத்திரகுப்தரை பற்றி சொல்கிறாரு. சமுத்திரகுப்தரால் ஆதரிக்கப்பட்டவர் ஹரிசேனர். அஸ்வமேத யாகம் சமுத்திரகுப்தர் நடத்தியிருக்காரு. புத்த சமய அறிஞர் வசுபந்து. பட்டங்கள்: கவிராஜா, அஸ்வமேத யாகம். 2ஆம் சந்திரகுப்தர் பட்டங்கள்: விக்ரமன், விக்ரமாதித்தன், சிம்ம விக்ரமன், சாகரி, தேவகுப்தன், தேவராஜன், விக்ரமாதித்தன். இதெல்லாம் 2ஆம் சந்திரகுப்தரோட பட்டங்கள். விக்ரமாதித்தன் கதை, வேதாளம் கதையில் வர நாயகன் 2ஆம் சந்திரகுப்தன் தான். காளிதாசரின் நூல் விக்ரம ஊர்வசியம். பட்டப்பெயர் சாகரி. சாகர்களை தோற்கடித்ததார் சாகரி அப்படின்னு பட்டம் பெற்றார் 2ஆம் சந்திரகுப்தர். பட்டங்கள்: தேவகுப்தன், தேவராஜன். நாக இளவரசி குபேரநாகாவை மணமுடிக்கிறார் 2ஆம் சந்திரகுப்தர். மகள் பிரபாவதியை வகாடக இளவரசருக்கு மணமுடித்து கொடுக்கிறார் 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்து இவரோட அவையில் நவரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்ட அறிஞர்கள் இருக்காங்க. அந்த நவரத்தினங்களில் முதன்மையானவர்கள் காளிதாசர், ஹரிசேனர், அமரசிம்மர். அமரசிம்மர் யாருன்னா அகராதியை தொகுத்தவர் தான் அமரசிம்மர். தன்வந்திரி ஆயுர்வேத மருத்துவ மேதை. அடுத்து பாகியான் வருகை புரிகிறார் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில். குமாரகுப்தர் சக்கரவியூகம் அமைப்பதில் வல்லவர், அதனால் சக்கராதித்தர் என்று அழைக்கப்படுகிறார். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தரும் குமாரகுப்தர் தான். ஸ்கந்தகுப்தரை பற்றி பிடாரி ஒற்றைத்தூண் கல்வெட்டு சொல்லுது. ஹீனர்களை தோற்கடித்தார் ஸ்கந்தகுப்தர். அடுத்து பாலாதித்யர். மிகிரகுலரை தோற்கடித்தார் பாலாதித்யர். அடுத்து விஷ்ணுகுப்தர். கடைசி விஷ்ணுகுப்த அரசர் விஷ்ணுகுப்தர்.